அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்பர் கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். அதாவது 4 நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். டெசிமல், பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கிளாஸில் ஒரு நம்பர் சிஸ்டம் கொடுத்தாங்கன்னா இன்னொரு நம்பர் சிஸ்டம் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பைனரி நம்பரை கொடுத்தாங்கன்னா அது எப்படி நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதாவது பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் கன்வர்ஷனில் ஸோ ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் பைனரி நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ பைனரி டு டெசிமல் நம்பர். ஓகே, ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கன்வர்ஷனை பண்ண போகிறோம். இப்போ ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. இதனோட பேஸ் வந்து 10. இதனோட பேஸ் வந்து 10 டெசிமல், அதனால் பேஸ் நம்ம 10 எழுதியிருக்கோம். இதனோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 0, இதனோட பொசிஷன் வந்து 1. ஸோ 5 வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் 0, 7 வந்து பொசிஷன் 1. இதை நம்ம பேஸ் வச்சு எழுதும் போது 10 to the power of பேஸ் 10, அதனால் 10 போட்டிருக்கேன். அந்த பொசிஷன் வந்து 0th பொசிஷன், ஸோ 10 to the power of 0. ஸோ இது 10 to the power of 1. அதனால தான் இதை 1, இதை நம்ம 10 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 5 1s இருக்குது, 10s இருக்குது. 5 1s இருக்குது, அதே போல் 7 10s இருக்குது. ஸோ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, ஸோ இந்த பிளேஸ் வேல்யூ இன்ட்டு 10ன்றது இந்த நம்பர்னுடைய பேஸு, அது இருக்கக்கூடிய பொசிஷன் 10 to the power of 0. ஸோ ஈக்குவல் டு 5 இன்ட்டு 10 to the power of 0 வந்து 1 ஈக்குவல் டு 5. அதே போல் 7 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ட்டு பேஸ் 10 to the power of 1, ஏன்னா இருக்கிற பொசிஷன் 1. அப்போ 7 இன்ட்டு 10 to the power of 1 10 ஈக்குவல் டு 7 10s இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 75 நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படி தான் நாம் வந்து டெசிமல் நம்பரை எழுதுகிறோம். ஸோ இதே மெத்தடில் தான் ஸோ கொடுத்துருக்கிற பைனரி நம்பரை எழுத போகிறோம். ஸோ நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் கிடைக்க போகுது. ஸோ டெசிமல் எழுதலாம், டெசிமல் தான் கிடைக்குது. டெசிமல் நம்பரை நம்ம இந்த மெத்தடில் எழுதும்போது டெசிமல் கிடைக்குது. அதே போல் பைனரி நம்பரும் இதே மெத்தடில் எழுதும் போது நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும், டெசிமல் நம்பராக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பைனரி டு டெசிமல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க 1 0 1 1 0 1 இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. இது பைனரி நம்பர் தான். ஏன் பைனரி நம்பர் நம்ம சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 0s and 1s மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அப்போது இது பைனரி நம்பர். அது இல்லாமல் பேஸ் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க, அதனால் இது பைனரி நம்பர்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இதனோட பொசிஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதனோட பொசிஷன் 0 1 2 3 4 and 5. ஸோ இந்த நம்பர் எழுதுன மாதிரி தான் இதுவும் எழுத போகிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்துக்கிறோம். 1 இன்ட்டு இதனோட பேஸ் 2, இருக்கிற பொசிஷன் 0. அடுத்த நம்பர் எடுத்துக்கிறோம் 0 இன்ட்டு இதனோட பேஸ் 2. இந்த ஃபுல் நம்பர் 1 0 1 1 0 1ன்றது ஒரு பைனரி நம்பர், ஆனால் பேஸ் 2, இருக்கிற பொசிஷன் 1 ஈக்குவல் டு. ஸோ ஃபஸ்ட் இது எழுதிடலாம், அப்புறம் இதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதே போல் 1 இன்ட்டு 2 power of 2, இது செகண்ட் பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் அதே போல் தான் 1 இன்ட்டு 2 power of 3. நெக்ஸ்ட்டு அடுத்தது 0 இன்ட்டு 2 power of 4. அதே போல் 1 இன்ட்டு 2 power of 5. ஓகே, இப்போ 1 இன்ட்டு 2 power of 0. 2 power of 0னா என்ன, எனி நம்பர் டு தி பவர் 0ன்றது 1 தான். அப்போது 2 power of 0 1. 0 இன்ட்டு 2 power of 1 2. 1 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4. ஸோ 2 ஸ்கொயர்ன்றது 4. 2 இன்ட்டு 2. ஸோ 2 ஸ்கொயர்னா என்ன, 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4. அதே போல் 1 இன்ட்டு 2 கியூப், திரும்ப இன்னொரு ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு கிடைக்கிறது 8. 0 இன்ட்டு 2 power of 4 16. 1 இன்ட்டு 2 power of 5 32. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ண கிடைக்கக்கூடியது தான் டெசிமல் நம்பர். 1 இன்ட்டு 1 1 தான், இது 0. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 8. ஸோ இது 0, ஏன்னா 0 × 16 0. நெக்ஸ்ட்டு 32. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 32 ஒரு 8 40 45. அப்போது இது பைனரி நம்பர், இதனுடைய டெசிமல் வந்து பார்த்திங்கன்னா 45. ஸோ அப்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அந்த பைனரி நம்பர்னுடைய பேஸ் வச்சு அதை பவரில் போட்டு அந்தந்த பிளேஸ் வேல்யூவை எடுத்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் டெசிமல் நம்பர். ஸோ ஒரு பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பேஸ் ப்ளஸ் அதனுடைய பொசிஷன் பவரில் போட்டு அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எனவே பைனரி நம்பர்னால 0 அல்லது 1 தான் வரப்போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 0 அல்லது 1 வந்துருக்கு இந்த இடத்துல. ஸோ பாருங்கள் 101101. ஸோ இது வந்து இந்த நம்பர் 101101. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது 2 power of 0, 2 power of 1, 2 power of 2, 2 power of 3, 2 power of 4, 2 power of 5. ஸோ இந்த மாதிரி எழுதி கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிமல் நம்பர். இப்போ இதுவே ஒரு டெசிமல் அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட் கொடுத்துருக்காங்க 1101.01. ஸோ இப்படி வச்சுப்போம். ஸோ டெசிமலில் கொடுத்துட்டாங்க, அதாவது டெசிமல்னால் ஃப்ராக்ஷனல் பார்ட் வர மாதிரி கொடுத்துட்டாங்க, டெசிமல் பாயிண்ட் வர மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள் 0.01, அதாவது 1101.01. ஸோ இப்போது இதனோட பொசிஷன் நமக்கு தெரியும், 0th பொசிஷன், இது ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். அப்போ இந்த 0 அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்னுடைய பொசிஷன் என்ன இருக்குன்னா இது -1, இது -2. ஸோ இது நம்ம மேக்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ டைம் லைன் படிச்சிருப்போம். 0 இப்போ கிராஃப் எடுத்து என்ன பண்ணுவோம் 0. ஸோ ரைட்டில் போகிறது எல்லாமே வந்து ப்ளஸில் வரும், லெஃப்ட்டில் போகிறதுல மைனஸில் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் வரும், ஸோ லெஃப்ட்டில் ஃபுல்லாகவே பாசிட்டிவில் வரும். அப்போ இதனுடைய பொசிஷன் -1, இதனோட பொசிஷன் -2. ஸோ இப்போ அதே ஆஸ் யூஷுவல் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ எப்படி எழுத போகிறோம், ஸோ முன்னே எழுதுன மாதிரியே தான், ஸோ முன்னே நம்ம பைனரி நம்பர் எழுதுன மாதிரியே தான் இப்போது எழுத போகிறோம். ஸோ எப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்துப்போம். ஸோ இந்த 1 அந்த இடத்துல அந்த பொசிஷன் அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய பிளேஸ் வேல்யூ 1 இன்ட்டு இதனோட பேஸ் வந்து 2 பவர் -2, ஏன்னா இதனோட பொசிஷன் வந்து -2. அதே போல் தான் இங்கேயும் 0 இன்ட்டு 2 பவர் ஆஃப் -1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ட்டு 2 பவர் ஆஃப் 0, ஏன்னா பேஸ் 2 பவர் பொசிஷன் வந்து 0. நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு 2 பவர் ஆஃப் 1. நெக்ஸ்ட் அடுத்து 1 வேல்யூ வந்து 1 இன்ட்டு 2 பவர் ஆஃப் 2 செகண்ட் பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 2 பவர் ஆஃப் 3. ஸோ பேஸ் எல்லாமே 2, ஸோ பவர் பொசிஷன் மட்டும் மாறுது, இது அதனோட வேல்யூ, அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. 1 இன்ட்டு 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர்னால் என்ன, 2 ஸ்கொயர் அதாவது 2 பவர் ஆஃப் -2 ஈக்குவல் டு 1/2 ஸ்கொயர், 1/2 ஸ்கொயர். ஸோ 1/2 ஸ்கொயர்னால் 1/4. ஸோ 1/4னா கால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 0.25. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது 0.25. அப்போ 1 இன்ட்டு 0.25. 0 இன்ட்டு 2 பவர் ஆஃப் -1. 2 பவர் ஆஃப் -1ன்றது 1/2, 1/2 பவர் ஆஃப் 1ன்னு சொல்லுவோம். அதான் 1/2, 1/2. ஸோ ஈக்குவல் டு 0.5, அரை 0.5. ஸோ இப்போ 1 இன்ட்டு 0.5. இது 1 இன்ட்டு 2 பவர் ஆஃப் 0 1. ஸோ எனி நம்பர் டு த பவர் 0ன்றது 1. நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு 2 பவர் ஆஃப் 1 2. 1 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4. 1 இன்ட்டு 2 கியூப் 8. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 0.25. இது 0 தான். ஸோ 0.00 தான் வரப்போகுது மல்டிப்ளை பண்ணால். இது 1.0, ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 0, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 8. ஸோ அப்போது இந்த இடத்துல 5, 2, 12, 13. ஸோ 13.25. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, டெசிமல் வந்து 13.25. அப்போது 1101.01 என்ற பைனரி நம்பர்னுடைய ஈக்குவலன்ட் டெசிமல் பார்த்தீங்கன்னா 13.25. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஒரு சின்ன ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ சின்ன நம்பரே எடுத்துப்போம். 1011.101. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதனுடைய ஈக்குவலண்ட் டெசிமல் நம்பர் என்னவாக இருக்கும், இதனுடைய ஈக்குவலண்ட் டெசிமல் நம்பர் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு பைனரி டு டெசிமல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து ஆக்டல் டு டெசிமல் நம்பர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.